வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளில் அதிகாலையில நீங்க எழுந்த உடனே உங்களுடைய மனதிற்குள் காரணம் தெரியாத ஒரு கவலை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஆனா அந்த கவலை ஏன் உருவாகுது, எதனால உருவாகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அந்த ஒரு கவலை காலையில உருவான உடனே நம்முடைய நாள் இன்னைக்கு எப்படி போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம சில கவலைகள் உங்களுக்குள்ள நிச்சயமா உங்களை சுத்தி சுத்தி வர வைக்குங்க. அது சாதாரணமான எண்ணங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. எதுவும் நடக்காத போதும் ஏதோ நடக்கப் போகிறது என்ற உள்ளுணர்வு உங்களை விட்டு விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வேலைகள் செய்ய போறீங்க, எங்கேயாவது நீங்க வாகனத்துல போக போறீங்க, யாரிடமாவது பணம் வாங்க போறீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இதை நம்ம பண்ணலாமா, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது தவறாக வந்து விடுமோ அப்படின்னு எனக்குள்ள தோணுகிறது அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கொள்வீங்க. நம்ம மற்றவங்களை நம்பி எல்லா விஷயங்களிலும் இந்த ஒரு நாளில் இறங்கலாமா, நம்முடைய வேலைகளையும் மற்றவங்கள பார்க்க சொல்லலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் உருவாக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். அது இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க பொறுமையாக பாருங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு நாளில் காலை எழுந்தவுடன் இருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எந்த ஒரு முடிவையும் உங்களை எடுக்க விடாம தொந்தரவு பண்ணி கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு கவலை மெதுவாக உங்களுடைய மனதையும் பிடித்து வைத்துக் கொள்ளும். உங்களுடைய நாள் முழுவதையும் பாதிக்கவும் ஆரம்பிக்கும். ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள தெரியாத ஒரு மாற்றத்தையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. நீங்க சிரித்து கொண்டே இருந்தாலும் அந்த ஒரு சிரிப்பின் பின்னால் ஒரு அழுத்தமான உண்மை உங்களுக்குள்ள மறைந்திருக்கும். அந்த ஒரு உண்மையை நீங்களே பார்த்து புரிந்து கொள்வீங்க. ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு அப்படின்னு நீங்களே புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். அந்த ஒரு நாளில் ஒரு சிறிய சம்பவங்கள் கூட பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்கும். ஆனா அந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு சிறியதாக தெரியும். அது ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து போவதாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், எதுவாவது ஒன்றாக இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு சாதாரணமாகத்தான் தெரியும். எப்பொழுதும் போலத்தான நடந்து கொண்டிருக்கிறது, இதனால என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த ஒரு நாளில் பார்த்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் உங்களை இழுத்துவிடும். அதனால அந்த சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய ஒரு தாக்கமாக உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து நம்ம மீது தான் தவறு அப்படின்னு நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மாற்றங்கள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக ஏற்படும். ஒருவரிடமிருந்து வரக்கூடிய ஒரு எதிர்பாராத தகவல்கள் உங்களுடைய அதிர்ச்சியில் ஆழ்த்தக்கூடியதாக நிலைமைக்கு நிச்சயமா மாற்றிவிடும். அது ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகும். அது உங்களுடைய நம்பிக்கையை குலைக்கக்கூடிய விதமாக நிச்சயமா மாறிவிடும். ஆரம்பத்தில் அதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனால என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் சில கேள்விகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அதை போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பித்து விடும். இது இப்படியே போய்கொண்டிருந்தால், இப்படியே மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அது எந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறும் என்று தெரியாத ஒரு நிலைமைக்கு கூட நிச்சயமா போய்விடும். நெருங்கியவங்களின் உண்மை முகம் தெரிவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நான் இவ்வளவு நாள் யாரை நம்பினேன் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளுக்குள்ள உங்களை கேள்வி எழுப்பக்கூடிய சூழ்நிலைக்கு நிச்சயமாக மாறிவிடுங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாகி கொண்டே இருக்கும். நீங்க பேசப்பட்ட வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது என்று தெரியாமல் நீங்களே உங்களை முழித்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நினைத்தது வேறு ஒன்றாக இருக்கும், அவங்க எடுத்துக்கொண்டது வேறு ஒன்றாக இருக்கும். நீங்க அவர்களிடம் கூறியது அவங்களுடைய நன்மைகளுக்காக கூறியிருப்பீங்க. ஆனா அவங்க அதை தவறாக புரிந்து கொள்வாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறுவது அவனுக்கு பிடிக்கல போல அப்படின்னு நினைத்து கொண்டு உங்கள் மீது தவறான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருப்பாங்க. இதனால உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பேரும் புகழும் நிச்சயமாக கிடைக்கவும் செய்திருக்குங்க. இந்த ஒரு இடைவெளி தாங்க அந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய குழப்பத்தில் மிகவும் குழப்பத்தில் மூழ்வதற்கான ஒரு காரணமாக இருந்திருக்கும். வேலையிடத்தில் திடீரென்று உங்களுக்குள்ள அழுத்தம் என்பது அதிகரிக்க ஆரம்பித்திருக்கும். நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் கூட தடைகள் ஏற்பட ஆரம்பிக்கும், தாமதங்கள் உருவாக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதையும் நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. இவையெல்லாம் சேர்ந்து உங்களை மனதளவில் சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள உங்களையே பிரச்சனையில ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும்.
பண விஷயத்தில் கூட ஒரு சிறிய மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தோன்ற ஆரம்பிக்கும். செலவு, வரவு, எதிர்பார்ப்பு இவை அனைத்துமே உங்களுக்கு சமநிலையில் ஆகவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களை இன்னும் கவலைப்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, மதியத்திற்கு பிறகு இந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். பழைய நினைவுகள் இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு வந்து கொண்டேதாங்க இருக்கும். வந்து உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். காயங்கள், துரோகங்கள், இதுவரை மறந்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் மனதில் இல்லைன்னா உங்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் மாறிவிடும். மாலை நேரத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். உங்களுடைய மனநிலை ஏற்கனவே நொறுங்கிய நிலையில் இருப்பதால் அந்த சிறிய விஷயம் கூட உங்களை இன்னும் உடைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இரவு நேரத்தில் நீங்க அதிகமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால நீங்க செய்த தவறுகள், மற்றவங்க செஞ்ச தவறுகள் எல்லாம் கலந்து உங்களுடைய பெரிய மன அழுத்தமாக மாறிடும். இதனால தூக்கம் என்பது வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட நிச்சயமாக இருக்கும். நான் கூறியது அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனா இந்த ஒரு நாளில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இதற்கு அப்புறம் வருகின்ற மறுநாள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கதைகளுக்கும் இங்குதான் முடிவு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாளுக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த ஒரு மாற்றம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு குழப்பம் தாங்க உங்களுக்கு ஒரு தெளிவை நிச்சயமா தேடி கொடுக்கும். யார் உண்மையானவங்க, யார் நாடகம் ஆடுகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்குள்ள ஒரு புத்தியையும் ஒரு கூர்மையான ஒரு விஷயங்களையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். அதனையே நீங்க புரிந்து கொள்வீங்க. புதிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த புதிய சிந்தனைகள் மூலம் உங்களுக்குன்னு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில என்ன பண்ணுனா நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய புதிய சிந்தனைகள் உங்களை நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உங்களை உருவாக்குங்க. நீங்க விஷயங்களை வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எந்த விஷயங்களை எப்படி பண்ணுனா நமக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்க. இதுவே புதிய வாய்ப்புகளை உங்களிடம் கொண்டு வருவதற்கான ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமா உருவாக்கவும் செய்யும். வேலை இல்லைன்னா தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு பயமாகவே இருந்தாலும் பின்னர் அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிவிடும். ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறதுன்னு தெரியாம உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமா உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். குடும்பத்தில் இருந்த பதட்டங்கள் மெதுவாக உங்களுக்குள்ள கரைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். முன்காலங்களில் வெளியில் சொல்ல முடியாது பிரச்சனைகள், ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் இருப்பது, குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் எவ்வளவு சண்டைகள் வந்தாலும் அடிக்கடி சண்டைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இருந்தாலும் உடனடியாக நீங்கள் பேசி விடுவீர்கள். ஆனால் இந்த சில 2-3 நாட்களாக நீங்க பேசாம இருப்பீங்க. அப்படி நீங்க பேசாம இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். பதட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது மெதுவாக உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும். புரிதல் என்பது உங்களுடைய குடும்பத்திற்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி புரிதலும், தந்தை மகனுக்குள்ள இருக்கின்ற புரிதல்களும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக அனைவருக்குமே புரிய ஆரம்பிக்கும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய செய்திகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது பள்ளிக்கூடத்தில் இருந்தோ இல்லைன்னா அவங்க விளையாட்டில் ஏதாவது ஒன்றிலிருந்தோ அவங்க செய்த சில செயல்கள் மூலமாகவோ உங்களுக்கு நிச்சயமா பெருமை என்பதை தேடி கொடுக்கும். அவங்க முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும். அவங்களுடைய முன்னேற்றம் இன்னும் உங்களை அழகான ஒரு நல்ல ஒரு மனிதராக நிச்சயமா மாற்றி கொடுக்கும். அந்த ஒரு மனிதரின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்குங்க. ஒரு காலத்துல உங்களை குறைத்து பேசியவங்க கூட உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நுழைய ஆரம்பிப்பாங்க. நுழைந்து உண்மையான ஆதரவை உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பாங்க. இதுவரைக்கும் போலியான உறவுகளும் போலியான ஆதரவும் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இதுவரைக்கும் இருக்கவும் செய்யும். ஆனா இனிமே புதிய நபர்களோ ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில புதியதாக வந்தாலும் உங்களுக்குன்னு நிச்சயமாக இருக்க ஆரம்பிப்பார். அவங்க உங்களை பத்தி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராகவும் நிச்சயமா மாறவும் செய்வாங்க. எனவே மிதுன ராசிக்காரங்களின் மிக பெரிய பலம் என்ன தெரியுமா? பேச்சு. இதுவரை அது சாதாரணமாக இருந்தாலும் இனிமே அது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாற ஆரம்பிக்கும். சரியான வார்த்தை, சரியான நேரம், இது மட்டும் நீங்க அறிந்து பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. அதிகாலையில எழுந்த உடனே 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய சுவாசத்தை கவனித்து பாருங்கள். பிறகு உங்களுடைய மனதில்
வந்து மனதில் வந்த அனைத்து கவலைகளையும் ஒரு காகிதத்தில் எழுதிவிடுங்கள். அதனை மடித்துவிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அது இதுக்கு பிறகு மன அழுத்தத்தை இது நிச்சயமாக குறைக்க ஆரம்பிக்கும். மேலும் அந்த ஒரு நாளில் யாரிடமும் நீங்க கடுமையாக பேசாமல் அமைதியை மட்டும் பாதுகாப்பது உங்களுடைய மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். இதனை மட்டும் பின்பற்றி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுடைய அதிபதி கிரகத்தின் சக்தி மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை என்பது உயரும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரைவில் உங்களுக்கு பலனை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நான் கூறிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என எல்லா விதமான சந்தேகங்கள், எல்லா விதமான கேள்விகளையும் என்னிடம் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி.